ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிச் ப்ரோட்டீன் உள்ள சுவையான சோயா நக்கட்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1/2 ஹவருக்கு முன்னாடி சோயாவை நல்லா சோக் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கினேன். உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இது போல். இப்போ 2 கட் பண்ண வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கேப்சிகம், ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் எடுத்து இப்படி சென்டரில் வந்து இது போல் செஞ்சுட்டு சென்டரில் சீஸ் க்யூபை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நக்கட்ஸை தயார் செஞ்சுக்கலாம். தயார் செஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ்ஸு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த நக்கட்ஸ் எடுத்து அதில் சேர்த்து நல்லா முழுகிற மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட்டு தூள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த தூளில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பெரட்டியாச்சு. பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இதே போல் மற்ற நக்கட்ஸ் எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நக்கட்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே வந்து சோயாலாம் சீக்கிரமாக நல்லா எம்மியாக குக் ஆகும். உள்ளே சீஸும் நல்லா க்ரீமியாக வரும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு சோயா நக்கட்ஸ். இப்போ அடுத்த பேட்ச் போட்டு பொரிச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.